நூரானியா ஜும்மா பள்ளி என்பது 1976ஆம் ஆண்டு உருவாக்க. நாங்கள் நிர்வாகத்தில் வரப்போல எங்கள்கிட்ட கையில் 1,35,000 காசு தான் தந்தாங்க. மமதை கொள்ளாதே, மௌத்தை மறக்காதே, மறுமையினாலின் மாண்பை இழந்து வாழ்வில் மயங்காதே. மாடி மனைகளும் நிறைந்திருக்கும், கோடி கோடியாய் பணம் இருக்கும், எந்த நேரத்திலும் நமக்கு மவுத்து வரும், அந்த பயணத்தில் எதுதான் கூட வரும். இந்த நிலையை மறந்து வாழும் பணமே மமதை கொள்ளாதே, மௌத்தை மறக்காதே, மறுமை நாளின் மாண்பை இழந்து வாழ்வில் மயங்காதே. மனமே மமதை கொள்ளாதே. நீ செய்த நன்மை தீமைகளும் நிழல் போலே உன்னை தொடர்ந்து வரும். நீ செய்த நன்மை தீமைகளும் நிழல் போலே உன்னை தொடர்ந்து வரும். அந்த மீசான் தராஜில் இருக்கையிலே நன்மை மிகுந்தால் சுவனத்தில் நுழைந்திடுவாய், நன்மை குறைந்தால் நரகை அடைந்திடுவாய். மமதை கொள்ளாதே, மௌத்தை மறக்காதே, மறுமை நாளின் மாண்பை இழந்து வாழ்வில் மயங்காதே. இன்று நாங்கள் அல் ஜசீரா ஃபவுண்டேஷனுடைய அமைப்பின் ஊடாக இன்ஷா அல்லாஹ் ஃபைசல் நகர் வட்டாரத்திற்கு உட்பட்டிருக்கின்ற 5 ஜும்மா பள்ளிகளுக்கும் 4 தக்கியா பள்ளி வாயில்கள் எங்களுடைய ஃபைசல் நகர் மண்ணில் இருந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு பள்ளி வாயில்களுக்கும் ஒவ்வொரு விடயத்தை நாங்கள் அல் ஜசீரா ஃபவுண்டேஷனின் ஊடாக நாங்கள் செய்து வருகின்றோம். அந்த வகையிலே நாங்கள் பல ஜும்மா பள்ளிகளுக்கும் பல தக்கியாக்களுக்கும் செய்து விட்டோம். இன்னும் ஒரு சில பள்ளி வாயில்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே எங்களுடைய ஃபைசல் நகரிலே உருவாக்கப்பட்ட நூரானியா ஜும்மா பள்ளி என்பது 1976ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட பதிவு செய்யப்பட்ட ஒரு பள்ளி என்பதை நாங்கள் அறிகின்றோம். அது மாத்திரமல்லாமல் இந்த பள்ளி வாயிலுக்கு பிற்பாடு வந்திருக்கின்ற பள்ளி வாயில்கள் எல்லாம் மிகவும் அழகான வடிவத்திலே கட்டி அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அடிப்படையிலே தான் புதிதாக வந்திருக்கின்ற எங்களுடைய நிர்வாக சபையினர்கள் அவருடைய அயராத முயற்சியினால் எங்களுடைய இந்த பள்ளி வாயிலை, பழமை வாய்ந்த பள்ளி வாயிலை நாங்கள் புதிதாக கட்ட வேண்டும் என்ற பல முயற்சிகள் செய்து கொண்டோம். எங்களுடைய கிராமத்திலே வாழுகின்ற கூலி தொழில் செய்கின்ற விவசாயிகள், மீனவர்கள் அவர்களால் என்ன உதவி செய்ய முடியுமோ அவைகளை செய்து இன்று கட்டுமான வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இவ்வாறான ஒரு காலகட்டத்திலே தான் ஏன் இந்த மண்ணிலிருந்து ஒரு தலைமைத்துவம், ஒரு நிறுவனம் உருவாகக்கூடாது என்பதற்காக வேண்டி நாங்கள் யோசித்து எங்களுடைய நீண்ட தூர ஒரு பயணமாக அல் ஜசீரா ஃபவுண்டேஷன் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி முதற்கட்டமாக எங்களுடைய ஃபைசல் நகரிலே எந்த இடத்துல அனாதைகள் திருமணம் முடிப்பதற்கு கொடுப்பதற்கு வசதி இல்லாமல் இருக்கிறார்களோ என்று அளவு அல் ஜசீரா ஃபவுண்டேஷன் அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, பாடசாலை கல்வி கற்கின்ற மாணவ மாணவிகள், ஏழைகள், அனாதைகள் அந்த பிள்ளைகளுக்கு தேவையான உபகரணங்கள் வாங்குவதற்கு வசதியற்று இருக்கின்ற போது அல் ஜசீரா ஃபவுண்டேஷன் அவர்களுக்கு உதவி செய்திருக்கின்றது. இப்படி அதே போன்று அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பள்ளியினுடைய தலைவரை நாங்கள் இப்போ சந்திச்சிருக்கிறோம். நூரானியா பள்ளி வாயில், ஃபைசல் நகர். இந்த பள்ளி வாயில் ஒரு பெரிய விசாலமான ஒரு கட்டடத்தை துவங்கிப்பட்டிருக்கு. இது எந்த அடிப்படையில் பெருக்குது, எப்படி இது நிறைவு செய்யப்படும், அதை பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்களேன். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இதை செய்யக்கூடும் மக்களோட உதவியை கூட செஞ்சோம். மக்களோட உதவியை செஞ்ச இன்ஷா அல்லாஹ் நோன்பு கழித்து நாங்கள் நோன்பு கழிச்சதுக்கு பின்னால் நாங்கள் முயற்சி செஞ்சோம். என்னென்னா ஒரு 5 சூழ்நிலை போகணும்னா முயற்சி செஞ்சேன். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய பரக்கத்தினால மக்கள் நிறைய உதவி செஞ்சதின் காரணமாக, எங்களோட விடாமுயற்சியின் காரணமாக நாங்கள் முழு தூணையும் அடித்தோம். இந்த பள்ளியில் கிட்ட 115 அடியும் 55 அகத்தில் நாங்கள் ஒரு பள்ளியை ஏற்பாடு செஞ்சோம். மாஷா அல்லாஹ் மக்கள் நிறைய இதில் சந்தேகப்படாங்க. நீங்கள் நிறைய அதிகாரம் மட்டும் பேசுகிறதுக்கு பின்னால் அதிகாரம் மட்டும் சொல்லுவாங்க, இதை முடிப்பீங்களா அப்படி பண்ணு. நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இதுக்காக நோன்பு பிடிச்சிருச்சோங்க. அடுத்து ஆக முக்கியமான விஷயம் நிர்வாக ஒத்துமை.
நாங்கள் எதுக்கு கூப்பிடலாம் எங்கள் நிர்வாகம் வந்து எதுக்கு மாட்டே நம்ம பண்டை நான் ஒரு பஸ்ஸில் ஒன்று போயிருந்தோம் திடீர்னு போனதால கிட்ட மட்டும் எங்கே இந்த இதுக்கு குருநாகல் போயிருந்தோம் 2 லட்சம் ரூபா காசு தந்தாங்க உடனே பேத்து அதெல்லாம் எங்களுடைய நிர்வாகம் கடும் எல்லா லட்சத்து போயினாலும் நிர்வாகம் நிறைய ஒத்துழைப்பு நிர்வாகத்தில் ஒற்றுமை இதுவரையில் நாங்கள் நிர்வாகம் நான் என்ன சொன்னாலும் கூட நிர்வாகம் மாற்றுக்கருத்து தெரிவிக்க மாட்டோம் ஆனால் நாங்கள் அப்படி மாற்றுக்கருத்து தெரிவு செய்யறதுக்கு நாங்கள் எந்த குறுக்கு வழி போகிறோம் இல்லை அல்லாட உதவி நேர்மையை வச்சுக்கொண்டு செஞ்சு நேர்மையானால அல்லாட வரக்கத்தினால் அல்லாஹத்தால் அந்த பள்ளியை முடிச்சிடும் இன்ஷா அல்லா நோம்பு கழிச்சு மக்கள் ஏற்பாட்டினால அல்லாட ஹிருபையினால தட்டை இன்ஷா அல்லா கொடுத்துரும் அல்லா வச்சு தட்டை கொடுத்துரும். உங்களுடைய அந்த முயற்சிக்கு எல்லாம் வெற்றி அளிக்கணும். இந்த பிரதேசத்துக்குரிய நல்ல ஒரு வளமான எதிர்காலத்தை எல்லாம் உருவாக்கி தரணும் என்று நாங்களும் பிரார்த்திக்கிறோம். எங்களுடைய யூடியூப் சேனல் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் இந்த முயற்சியை முழுமையாக்கி தந்தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நன்மை மிகுந்தால் சுவனத்தில் நுழைந்திடுவாய், நன்மை குறைந்தால் நரகை அடைந்திடுவாய். மமதை கொள்ளாதே, மௌத்தை மறக்காதே, மறுமை நாளின் மாண்பை இழந்து வாழ்வில் மயங்காதே. மனமே மமதை கொள்ளாதே.